வணக்கம். இது ஒரு சின்ன தகவல். தேசிய முற்போக்கு திராவிட கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இது பார்த்தீங்கன்னா, கோவை தெற்கு மாவட்டத்தை சார்ந்த ஒரு சின்ன தகவல். இந்த தகவல் கேப்டன் ஆலயம் போகணும்னு நினைக்கிற ஏதோ ஒரு கேப்டனுடைய ரசிகர், தொண்டர், அதாவது கட்சி சாரா தொண்டர், ரசிகர், கேப்டனுடைய உண்மையான விசுவாசி, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 நாளை தாண்டி போயிட்டுருக்கு. 600 நாளை தாண்டி கேப்டன் கோயிலில் தினமும் அன்னதானம் மற்றும் அலங்கார பூஜைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. ஸ்டாப் இல்லாமல் போயிட்டே இருக்கு. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 நாளை தாண்டி கடந்து போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு சிலர் இன்னுமே கேப்டன் ஆலயம் போக முடியாத சுச்சுவேஷனில், அதாவது கேப்டனுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள், நான் கட்சி சாராதவன், எனக்கு கேப்டன் ஆலயம் போகணும்னு ஆசை, ஆனால் போக முடியல அப்படிலாம் இருப்பாங்க. நான் கிட்டத்தட்ட போன டிசம்பர் 28லேருந்து நான் கேப்டன் ஆலயம் போகணும், யாராவது ஒரு துணை கிடைச்சிட மாட்டாங்களா, யாராவது நம்மளை கூப்பிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் பக்கம் என்னால் போகவே முடியல. அதுக்கப்புறம் தான் போக முடிச்சு. அதுவும் ரொம்ப ஒரு சிரமத்துக்கு தான் அப்படிதான் போனோம். அது மாதிரி எத்தனையோ பேர் கேப்டன் ஆலயம் போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். யாரை போய் பார்த்து யார் கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல். அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்டனுடைய ஆலயம், நமது கேப்டனுடைய ஆலயம் அலங்கார பூஜைப்படுத்துறதுக்காக மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க முதலே. இது கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் 28 2023 நடந்துட்டு இருக்கு. அந்த அந்த வரிசையில் இப்போ வர்ற நவம்பர் 11 ஆரம்பிச்சு கோவை தெற்கு மாவட்ட சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 4 சட்டமன்ற தொகுதிக்குமே ஒவ்வொரு நாளும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு நாளுமே இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுமே கேப்டன் கோயிலுக்கு ஆலயம் செய்ய போயிருக்காங்க. இதை சாதாரணமாக இப்போ என்ன மாதிரி நான் கேப்டன் ஆலயம் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அதுக்கான ஒரு வழிமுறை, தைரியம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம யாரை போய் பார்க்கணும், எப்படி போகணும், சென்னை இங்கே அங்கே இருக்கு, நம்ம எப்படி போகிறது பிடிக்கிறது, யாராவது கூப்பிட்டு போக மாட்டாங்களா அப்படின்லாம் யாராவது இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு சான்ஸ். அதாவது இந்த 4 நாளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும், கோவை தெற்கு மாவட்டத்தில் மட்டுமே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளுமே அங்கே அலங்கார பூஜைக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கிருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். உங்களை யாராவது, அதாவது கேப்டன் மீது அன்பும் பாசமும் கொண்டு என்னால் இன்னுமே கேப்டன் ஆலயம் போக முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட யாராவது ஒரு நபரை அணுகி, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை அணுகி நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கலாம். பத்திரமா கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணப்படும். அது சார்ஜு நீங்கள் வரதை பொறுத்து மினிமம் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 11 பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியோட நிர்வாகிகள் மற்றும் கோவை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவங்க தலைமையில், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர்கள் தலைமையில் கேப்டன் ஆலயத்தில் அலங்கார பூஜை நடைபெறும். இது பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேப்டனுடைய விசுவாசிகள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அடுத்த நாள் புதன்கிழமை 12 கிணத்துக்கடை சட்டமன்ற தொகுதி, அதுக்கு அடுத்த நாள் வால்பாறை சட்டமன்ற தொகுதி, அதுக்கு அடுத்த நாள் சூலூர் சட்டமன்ற தொகுதி. இப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கட்சி சார்ந்திருக்கிற நபர்கள்
கட்சி சார்ந்து எல்லாரும் பயணிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இதெல்லாம் யார் யார் வர்றீங்க, என்ன ஏது எப்படின்ட்டு எல்லாம் லிஸ்ட் கேட்டு போட்டிருக்காங்க. போட்டு வண்டிக்கு புக் பண்ணியிருக்காங்க. இப்போ யாரோ தனி நபர், இப்போ நான்லாம் போக முடியாம இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கும் போகணும்னு ரொம்ப ஆசை. யாராவது போக மாட்டாங்களா, போன நம்ம கூப்பிட்டு போக மாட்டாங்களா, யாரை போய் நான் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது அப்படியெல்லாம் இருந்தேன். அப்படி யாராவது நம்ம கேப்னுடைய விசுவாசிகள் வர்ற மாதிரி இருந்தா தாராளமா உங்க சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்களோ இல்லைன்னா கட்சி நிர்வாகிகளையோ நீங்க அணுகி நான் வர்றேன்னு சொல்லி தெரிவிச்சு அந்த அலங்கார பூஜையில நீங்களும் கலந்துக்கலாம். இது ஒரு தகவலா, அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வர விருப்பப்படுறவங்க வரலாங்கிற மாதிரி இது ஒரு தகவலா இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி கோவை தெற்கு மாவட்டத்துக்கு அந்நியார் வர்றதுக்கான டேட்டும் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. அதுக்கு இந்த மாதத்துலேயே தான் நினைக்கிறேன். இந்த மாதத்துல கடைசி கொடுத்துருக்காங்க நவம்பர் 23, 28 மணி. அதுக்கு வர இருக்காங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தாராளமாக பயன்படுத்துவாங்க. நன்றி, வணக்கம்.